ஹலோ வியூவர்ஸ், இது ஒரு ரீவொர்க் பண்ண 4 ஃபீட் லென்த் ஆஃப் ஃபீட் வித் இருக்கக்கூடிய ஜீரோ சிலிக்கான் டேங்க். என்னோட கசின் அவரோட ஒர்க் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கிற விண்டோ சைடில் வைக்கிற மாதிரி 6 இன்ச் வித்தில் 4 ஃபீட் லென்த்தில் ஒரு டேங்க் ரெடி பண்ணி கேட்டிருந்தாரு. எனக்குமே கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. 6 இன்ச் வித்தில் 4 ஃபீட்டுக்கு என்ன ஃபிஷ் வளர்க்க போகிறாரு அப்படின்னு நானுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவரால் கம்ப்ளீட்டாக அந்த டேங்கை செட்டப் பண்ணி முடிக்க முடியல. நம்மளோட ஜீரோ சிலிக்கான் டேங்க் ஃபினிஷிங்கை பார்த்துட்டு இந்த ஃபினிஷிங்லேயே நம்ம டேங்கையும் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நான் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆனேன். ஒரு நல்ல ஹாபியஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைனில் டேங்க் கேட்க முடியும். ஃபைனலாக நான் இவருக்காக போட்ட பிளான் 4 ஃபீட் பிளான்டட் அக்வேரியம் டேங்க் ஜீரோ சிலிக்கான் பேஸ்டிங்கில் இன்டர்னல் சம்போட. டேங்கோட ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இதோட ஒர்க் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. அப்படி என்ன சேலஞ்சஸ் தானே கேட்குறீங்க? 1.25 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய இந்த டேங்கில் இன்சைட் வித் வந்து 5 இன்ச்சஸ் தான் வரும். அந்த 5 இன்ச்சஸ் கேப்பில் சிலிக்கான் கன்னை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங் போட்டு வச்சிருக்க 2 mm கேப்பில் சிலிக்கானை வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணணும். இதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண 4 சைடுமே என்னால் கார்னர் கிளாம்ப் போட முடியல. 5 இன்ச் கேப்பில் எப்படிங்க 2 கார்னர் கிளாம்ப் செட் பண்ணுறது? கண்டிப்பாக முடியாது. கிளிப் தான் ஒரு சைடு யூஸ் பண்ணேன். சிலிக்கான் கன்னை வேகமாக அழுத்தி மூவ் பண்ணும்போது கிளிப் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக போராடி டேங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் 4 கார்னர் கிளாம்புமே போட ட்ரை பண்ணேன். கிளாம்ப் ப்ராப்பராக லாக் ஆகலை. ஃப்ரண்ட் கிளாஸும் பாட்டம் கிளாஸும் ஒரு கார்னர் கிளாம்பும் விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் கிளாஸை எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இது என் சைடு ஒரு லாஸ் தான். இதோட சம்புமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. நான் இதுக்கு டிசைன் பண்ணது 10 இன்ச் லென்த் இருக்கக்கூடிய 5 இன்ச் வித் இருக்கக்கூடிய ஒரு சம்பு தான். சம்பில் 3 பார்ட்டிஷன். வாட்டர் ஃபஸ்ட் பார்ட்டிஷன் வழியாக தேர்ட் பார்ட்டிஷனுக்கு ட்ராவல் ஆகி தேர்ட் பார்ட்டிஷனில் இருந்து ஒரு பம்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் பார்ட்டிஷன் வழியாகவே டேங்குக்கு வந்து ரீச் ஆகணும். சம்போட பிளம்பிங் வந்து வெளியவே தெரியக்கூடாது. சம்போட பிளம்பிங்கும் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் மெயின்டெனன்ஸ்க்காக. இந்த சம்பில் ஹைலைட்டான விஷயம் இந்த டக்பில் நாசில் தான். இது அக்வேரியம் ஷாப்பில் ஓடாத கேனிஸ்டர்ஸை ஒதுக்கி போட்டிருந்ததுலேருந்து சுட்டுட்டு வந்தது. கைவசம் இன்னொரு மாடலில் ஒரு பீஸுமே இருக்குது. இந்த ஃபில்டருக்கு சன்சனில் வரக்கூடிய HA531 ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் பம்பை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். லைட்டுக்கு ப்ளூ பெட்டில் வரக்கூடிய ஃப்ளாட் நானோ S3யில் 2 லைட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். லைட்டிங் ஆக்சுவலாக சூப்பராக தான் இருக்குது. ஸ்டோன்ஸ் கேஜி 200 ருபீஸ் வரும்னு சொன்னோம். கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேப்பிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்காக கம்மி ரேட்டில் இருக்க ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஆர்ட்டுமே ரெடி பண்ணிட்டோம். இந்த டேங்குக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷஸ் கோரிடோரா. ஸோ கோரிலே வந்து ஆல்பினா கோரி, சிப்பாலிவினி கோரி, பேண்டா கோரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்டோ கேட்ஃபிஷ், ரமினோஸ் ராஸ்பரா, நியான் டெட்ராவுமே ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ராஸ்பரா செலக்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக கஸ்டமர் கேட்ட ஸ்ட்ரிம் அது இனி தான் ஆர்டர் பண்ணணும். பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனுபியா, ஜாவாஃபம், கிறிஸ்மஸ் மாஸ் எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ண ஐட்டமாக தான் இருக்கும். இதோட ஃபுல் அப்டேட் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன்.